அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஒரு மிக முக்கியமான தலைப்பை பற்றி பேசப் போகிறோம். சொர்க்கத்தில் நுழைபவர்களின் 4 அடையாளங்கள். சொர்க்கம் என்பது அல்லாஹ் தனது அடியார்களுக்கு வாக்குறுதியளித்த மிக உயர்ந்த மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த இடமாகும். ஆனால் இந்த சொர்க்கத்தில் நுழைய தகுதியானவர்கள் யார்? குர்ஆனும் ஹதீஸும் இதற்கு தெளிவான வழிகாட்டுதல்களை வழங்குகின்றன. இன்று 4 முக்கிய அடையாளங்களைப் பற்றி ஆராய்ந்து அவற்றை நம் வாழ்வில் எவ்வாறு செயல்படுத்தலாம் என்பதையும் விவாதிப்போம். முதல் அடையாளத்திற்கு செல்வோம். அல்லாஹுவின் மீது உண்மையான நம்பிக்கையும் ஒரே இறைவனை வணங்குதலும். சொர்க்கத்தின் கதவை திறக்கும் முதல் திறவுகோல் தௌஹீத் ஆகும். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், யார் தனது செயல்களை அல்லாஹுக்கு மட்டுமே அர்ப்பணிக்கிறானோ அவன் சரியான பாதையில் இருக்கிறான். சூரத் லுக்மான் 31-22. ஒருவர் அல்லாஹுவை மட்டுமே வணங்கி அவனது உபதேசங்களை மனதார ஏற்று வாழ்வில் அவனது கட்டளைகளை பின்பற்றும்போது அவர் சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையில் இருக்கிறார். ஆனால் இது வெறும் வார்த்தைகளால் மட்டும் சொல்லப்படுவது அல்ல. உண்மையான நேர்மை தேவை. உதாரணமாக, நமது தொழுகை, நோன்பு, தானம் ஆகியவை அல்லாஹ்வின் திருப்திக்காக மட்டுமே இருக்க வேண்டும், பிறர் பார்க்கவோ அல்லது புகழவோ அல்ல. ஒரு ஹதீஸில் ரசூல் கூறினார்கள், யார் தனது செயலில் அல்லாஹுடன் வேறு ஒருவரை பங்காளியாக்குகிறாரோ அல்லாஹ் அவரது செயலை ஏற்க மாட்டார். ஸஹீஹ் முஸ்லிம். எனவே நமது மனதை ஆராய வேண்டும். நமது செயல்கள் தூய்மையானவையா? அல்லாஹ்வுக்காக மட்டுமே செய்கிறோமா? இரண்டாவது அடையாளம், நல்ல குணமும் பிறரிடம் கருணையும். சொர்க்கத்தில் நுழைபவர்கள் பிறரிடம் கருணையுடனும் நீதியுடனும் நடந்து கொள்பவர்கள். நபிகள் கூறினார்கள், நல்ல குணமுடையவர்கள் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகளை அடைவார்கள். ஸஹீஹ் புகாரி. நல்ல குணம் என்றால் என்ன? அது நேர்மை, பொறுமை, பணிவு, தாராள மனப்பான்மை, பிறரிடம் அன்பு, அவர்களை துன்புறுத்தாமல் இருப்பது ஆகியவை ஆகும். ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒருவர் தனது அண்டை வீட்டாரிடம் கருணையுடன் நடந்து கொள்கிறார். அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுகிறார். அவர்களை மகிழ்ச்சிப்படுத்த முயற்சிக்கிறார். இது சிறியதாக தோன்றலாம், ஆனால் இத்தகைய செயல்கள் அல்லாஹ்விடம் பெரும் பலனை பெறுகின்றன. நபி கூறினார்கள், உனது சகோதரனின் முகத்தில் ஒரு புன்னகையை வரவழைப்பது கூட ஒரு தானமாகும். திர்மிதி. எனவே நமது அன்றாட வாழ்வில் பிறரிடம் எவ்வாறு நடந்து கொள்கிறோம் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு கருணையான வார்த்தை, ஒரு உதவி, ஒரு பொறுமை, இவையெல்லாம் சொர்க்கத்திற்கு செல்லும் படிகளாகும். மூன்றாவது அடையாளம், தொடர்ச்சியான மன்னிப்பு கோருதலும் பாவங்களிலிருந்து விடுதலையும். மனிதர்களாகிய நாம் தவறுகள் செய்வோம். ஆனால் சொர்க்கத்தில் நுழைபவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்பவர்கள். அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், அவர்கள் தீமை செய்யும்போது அல்லாஹ்வை நினைத்து தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கின்றனர். அல்லாஹ்வை தவிர வேறு யார் பாவங்களை மன்னிப்பார்? சூரத் ஆலி இம்ரான் 3-135. மன்னிப்பு கோருதல் ஒரு மிகப்பெரிய வணக்கமாகும். இது நமது இதயத்தை தூய்மைப்படுத்தி அல்லாஹுடனான உறவை வலுப்படுத்துகிறது. ஒரு ஹதீஸில் நபிகள் கூறினார்கள், எல்லா மனிதர்களும் பாவம் செய்வார்கள், ஆனால் சிறந்தவர்கள் மன்னிப்பு கேட்டு திரும்புபவர்கள். இப்னு மாஜா. எனவே நாம் ஒரு தவறு செய்தால் உடனே அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அஸ்தஃபிருல்லாஹ் என்று சொல்வதை ஒரு பழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். இது நமது பாவங்களை குறைத்து சொர்க்கத்தின் கதவை நெருங்கச் செய்யும். நான்காவது அடையாளம், நன்மையில் மூழ்குதலும் சமூகத்திற்காக உழைப்பதும். சொர்க்கத்தில் நுழைபவர்கள் தங்கள் வாழ்க்கையை நன்மை செய்ய பயன்படுத்துபவர்கள். அவர்கள் தங்கள் நேரம், பணம், அறிவு ஆகியவற்றை பிறருக்கு பயன்படுத்துகிறார்கள். அல்லாஹ் கூறுகிறான், உனது இறைவன் வாக்குறுதியளித்த சொர்க்கத்தில் நன்மைகள் செய்பவர்களுக்கு தயாராக உள்ளது. சூரத் ஷூரா 42-22. நன்மை என்பது பெரியதாகவோ சிறியதாகவோ இருக்கலாம். ஒரு ஏழைக்கு உணவு கொடுப்பது, ஒரு மாணவனுக்கு கற்பிப்பது, ஒரு மஸ்ஜித் கட்ட உதவுவது அல்லது ஒரு நல்ல அறிவுரை வழங்குவது, இவையெல்லாம் நன்மையின் பகுதிகளாகும். நபி கூறினார்கள், உனது மரணத்திற்கு பின்னரும் பலன் தரும் 3 விஷயங்கள். தொடர்ச்சியான தானம், பயனளிக்கும் அறிவு, உனக்காக பிரார்த்திக்கும் நல்ல மக்கள். ஸஹீஹ் முஸ்லிம். இதன் பொருள், நமது வாழ்க்கை ஒரு நன்மையின் சங்கிலியாக இருக்க வேண்டும். ஒரு மரம் நடுவது கூட அது பிறருக்கு நிழல் தரும் வரை உனது பலனை அதிகரிக்கும். எனவே நம்மை சுற்றியுள்ளவர்களுக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்பதை சிந்திப்போம். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த 4 அடையாளங்கள் உண்மையான நம்பிக்கை, நல்ல குணம், மன்னிப்பு கோருதல், நன்மையில் மூழ்குதல், இவையே சொர்க்கத்திற்கு செல்லும் பாதையை காட்டுகின்றன. இவற்றை ஒவ்வொன்றையும் நமது அன்றாட வாழ்வில் புகுத்த முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ்விடம் பிரார்த்திப்போம். அல்லாஹ்வே, எங்களை சொர்க்கத்தின் உரிமையாளர்களாக ஆக்குவாயாக. எங்கள் செயல்களை உனது திருப்திக்கு ஏற்ப ஆக்குவாயாக. இந்த தலைப்பு குறித்து உங்களது கருத்துகள் என்ன? எந்த அடையாளம் உங்கள் வாழ்வில் மிக முக்கியமாக தோன்றுகிறது? கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்கள். உங்கள் அனுபவங்களை எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுடனும் பகிர மறக்காதீர்கள். அவர்களுக்கும் இது பயனளிக்கும்.
வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.